Oppo K13 Turbo Pro review. மொபைலோட வெயிட் ஒரு டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ண ப்ரோ 222 கிராம் வரைக்கும் இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு பரவாயில்ல. இப்போ இவங்க பாக்ஸில் இன்பில்டாக கொடுத்த பேக் கவர் போட்டு வெயிட் செக் பண்ண மோஸ்ட்டில் 247 கிராம் வரைக்கும் இருக்குது. கீழே உங்களுக்கு ஸ்பீக்கர்கள் UFC 2.0, சைடில் பவர் பட்டன், வால்யூம் ராக்கர், வேறு அந்த கேப், மேலே ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்தது குட், வேறு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. டிஸ்பிளேக்கு 6.8 இன்ச் ஃப்ளாட் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து LTPS. டிஸ்பிளேயோட பேனலுக்கு 10 பிட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு 120Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கேமிங்கை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணிக்கிட்டு கேமராவில் ஒழுங்கான அல்ட்ரா வைட் கூட செகண்டரி சென்சாராக கொடுக்காம அந்த கேமிங்லேயும் நல்லா கொடுக்கலன்னா அது எப்படின்னு எனக்கு தெரில. சரி, கொடுத்த 120Hz வச்சு மோஸ்ட் ஆஃப் த பேட்டில் ராயல் கேம்ஸ்லேயே அது 120 FPS போஸ்ட் பண்ணலாமான்னு நம்ம கேமிங் செக்ஷனில் பார்க்கலாம். டேரெக்ட் சன்லைட்டில் டிஸ்பிளேயோட விசிபிள் எப்படி இருக்குன்னு பார்க்க மோஸ்ட்டில் மேனேஜபிள் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு இதோடய நல்லா பண்ணியிருக்கலாம். ப்ரொடெக்ஷன்லேயும் ஒரு மோஸ்ட்டில் கிறிஸ்டல் சீல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ட்ராப் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கொரில்லா கிளாஸோட லோவாக தான் இருக்கும். IP ரேட்டிங்க்கு IPX9 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஃபில் அண்ட் ஃபில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஆனால் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. கேமராக்கு ரியரில் 50 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த். ஃப்ரண்ட்டில் இது இதோட மேக்ஸிமம் ஜூம் அவுட்புட். கேமரான்னு ஒரு மோஸ்ட்டில் சொல்லிக்க மாதிரி ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது. என்ன தான் கேமிங் மொபைலில் லான்ச் பண்ணணும் 40,000க்கு பர்ச்சேஸ் பண்ண மோஸ்ட்டில் நமக்கு கேமராவோட ஃபோட்டோகிராஃபியில் சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இது ஓப்போ K13 Turbo Proவில் 720p 30 FPS ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதனால் 1080p 30 FPS. ஃப்ரண்ட் கேமராவில் 720p 30 FPS. இது 1080p 60 FPS ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். 10x வரைக்கும் ஜூம் இருக்குது வீடியோவில். இது 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது 4K 60 FPS ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. இதோட கேமரா வீடியோகிராஃபி பெர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. 3D மார்க் 2 மாதத்தில் 48 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போயிருக்கு. அந்த கூலிங் ஃபேன் கண்டிப்பாக ஆனில் தான் இருந்து, அதனால ஒரு யூஸ்மே இல்லை. ஸ்டெபிலிட்டியும் வெறும் 57% தான் வந்திருக்குது. இந்த மொபைலில் AnTuTu சப்போர்ட் ஆகலை. இந்த வீடியோ அப்படி கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இன்னும் பல மொபைலோட ஆனஸ்ட் வே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஆனஸ்ட் வே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனல் எப்போவுமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதனால் அதோட ஸ்கோரை டிஸ்பிளே பண்ண முடியல. FF மேக்ஸ் கிராஃபிக்ஸ் கேமில் இன்பில்டாக இருக்க FPS ஹையில் வச்சு டிஸ்பிளே ஆட்டோ ஸ்லைட் பண்ணி 120Hz லைக் மோஸ்ட்டில் 90 FPSக்கான சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்குது. இதோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஆனால் 120 கிடச்சிருந்தா இதோடையுமே நல்லா இருந்திருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸ்மூத் கிராஃபிக்ஸில் வச்சு கேம் ப்ளே பண்ண மோஸ்ட்டில் கூட 90 FPS தான் கிடைக்குது. BGMAயில் 120 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. லாங் டைம் கேமிங்லேயும் 120 FPS ஸ்டேபிளாக எதிர்பார்க்கலாம். ஃப்ரேம் ட்ராப்ஸ் இது எதுவுமே நோட்டிஸபிள் ஆகாது. மொபைலோட டச் ரெஸ்பான்ஸ்லேருந்து எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஜென்சன் இம்பேக்டில் 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ப்ரோ கேமர் ஆன் பண்ண மோஸ்ட்டில் வரைக்குமே 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 90 FPS கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த 60 FPSோட கேமிங்லாம் உங்களுக்கு இங்கே பெர்ஃபெக்டாக இருக்குது. லேக், ஃப்ரேம் ட்ராப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நோட்டிஸபிள் ஆகலை. டச் ரெஸ்பான்ஸும் பக்கவாக இருக்குது. இந்த 60 FPSோட கேமிங் அவங்கவுங்க மேக்ஸிமமும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூலிங் ஃபேன்னு பார்க்க மோஸ்ட்டில் இது கண்டிப்பாக ஓவர் ஹைப் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. இதனால் லாஸ் ஆகக்கூடிய டெம்பரேச்சருமே கம்மி தான். இதோட ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீட்ஸ்னு பார்க்க மோஸ்ட்டில் நல்லாவே இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப்ட்ராகனோட 8s Gen 4 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசருக்கு கண்டிப்பாக 8GB ரேம் அவங்க கொடுத்தது ரொம்பவே கம்மி தான். பேஸ் வேரியண்ட்லேயே அழகாக 12GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இது இப்போ ColorOS 16 அப்புறம் Android 16 இருக்குது. ஃபைனலாக இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக சஜஸ்டபிள் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் IQ Neo 10, Poco F7 இந்த மாதிரி டிவைஸ்கிட்டே போகலாம். அதுலேயும் Poco F7லாம் வெறும் 32,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த ஓப்போவோட K13 Turbo Pro தான் ஒர்த்து கிடையாது. ஓப்போ K13 டர்போலையும் இதே ஸ்பெக்ஸ் தான் கிட்டத்தட்ட. ப்ராசர் மட்டும்தான் வேறு. அதில் டிமென்சிட்டியோட 8450. ஆனால் கேமிங்லேருந்து எல்லாத்துலேயுமே இதில் கிடைக்கக்கூடிய FPSலாம் அதேமே உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அந்த மொபைல் கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மொபைல் தான். அந்த மொபைல் நீங்கள் இந்த மொபைல் வாங்குறதா இருந்தால் அந்த மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம்.